ஹாய்! இன்னைக்கு நம்ம ஊர் ஸ்டைலில் காரசாரமான சாப்பாடு சாப்பிட போகலாமா? அதுவும் அபுதாபியில். இவங்கள்ட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. தோசை வெரைட்டிஸ், அப்புறம் ரைஸ் எல்லாமே. எனக்கு ஃபஸ்ட்டு டெம்ப்ட் ஆனது ராஜ விருந்து. ஸோ இவங்கள்ட்ட கேட்டப்போ இவங்களும் சொன்னது ராஜ விருந்து தான். ஸோ நம்ம ஆர்டர் பண்ண டிஷ் வந்துருச்சு. என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே. இந்த ராஜ விருந்து பார்த்தாலும் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எதுலேருந்து முடிக்கிறதுனே எனக்கு தெரியல. ஏன்னா எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் 20+ டிஷ்ஷஸ் இருக்குது இதில். இதில் வந்து ஓடுறது, மிதக்கிறது, தவழ்கிறது அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. காடை ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, அப்புறம் நல்லி கிரேவி, ஃபிஷ் கிரேவி, மட்டன், சிக்கன், இந்த மாதிரி நிறையா டிஷ்ஷஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாமே தரமாக இருந்துச்சு. ஸோ நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த நல்லிலாம் நம்ம ஊர் டேஸ்ட்டில் காரசாரமாக செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் என்ன, ஆரம்பிக்கலாங்களா? நான் இப்போ தான் யூஏயில் ஃபஸ்ட் டைம் மட்டன் பிரியாணி ஜீரக சம்பா ரைஸில் சாப்பிட்றேன். செம்மையாக இருந்துச்சு. உண்மையாக நம்ம ஊர் ஃபீல் கொடுத்துச்சுங்க. மட்டனும் நல்லா சாஃப்டாக குக் ஆகி சூப்பராக இருந்துச்சு. இது கூடயே சிக்கன் பிரியாணியும் கொடுக்குறாங்க. ஸோ பாஸ்மதி ரைஸ் அதுவுமே வேறு லெவலில் இருந்துச்சு. காடை ரோஸ்ட்லாம் சொல்லவே வேண்டாம். இதில் ஹைலைட்டே என்னென்னா ஒயிட் ரைஸ் வந்து அன்லிமிட்டட். ஸோ நீங்கள் எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம். அது கூடயே உங்களுக்கு கூட்டு, பொரியல், ரசம், சிக்கன் கிரேவி, ஃபிஷ் கிரேவி, ப்ரான் கிரேவி அப்படிலாம் எல்லா டிஷ்ஷஸுமே வருது. இந்த நல்லி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த சாப்பாடை தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 44 dirhams தான். இவங்கள்ட்ட இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அஃபோர்டபுள் ப்ரைஸில். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல வயிறு நிறைய நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்டு லாஸ்ட்டாக ஸ்வீட்டோட முடிச்சாச்சு. இதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஹம்தான் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. இந்த ஹோட்டலோட பேர் தமிழ் தாபா. நான் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.